எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம், பேசலாம். எவ்வளவு 3 நாட்கள் எல்லா தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன். 20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. 75 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனல்ல இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா? சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு அதை தவிர வேற வேலையே கிடையாது. நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன். அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை, உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க. அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன், ஒரு பெரிய இயக்குனர், என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரேன்டான்னு கூப்பிட்டு போனார். ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனான் ஐயா. அவன் என் நண்பன். அவன் 20 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ள. 75 லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், இந்த படம் நல்ல படம், ஒரு 2 ரூபா கொடுங்க. யானை கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டே இருக்காங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது 20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. 75 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனல்ல இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன், ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ வறுமையான குடும்பத்துலேருந்து வந்தவன். நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன். என்ன நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நின்றுருக்கேன். எண்ணம் அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எனக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த மனுஷன், அவன் ஒரு பெரிய டைரக்டர் இருக்கான். ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறதுக்கு ரீசனா? பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன். அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறதுக்கு அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது. எனக்கு அவ்வளோ புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கு. அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு. மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க. உதிரிப்பூக்குள்ள ஒரு சீன் வரும், கடைசி சீனு. அதில் வந்து அந்த மோசமான மனிதன், அந்த ஈவில், அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் மக்களை பார்த்து. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நீ சாப்பிடாமாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன், உங்களை நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன், அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன். நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சோல் ஸ்டரிங் மூவிஸ் போல் அது வந்து ஒரு சோல் ஸ்டரிங் ஸ்பீச், அண்ட் தேங்க்யூ. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் வெரி ஓன் அப்படி தான் அவங்கள சொல்லணும்.